அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 52 நாம் இருக்கிறோம். இரண்டாம் கருத்தினை இன்று பார்க்கிறோம். அணிகலன்கள் எவை? கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம், காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நாணுடைமை, நண்ணும் மறுமைக்கு அணிகலம் கல்வி, இம்மூன்றும் குறியுடையார் கண்ணே யுள. திரிகடுகம் 52. கண்ணோட்டம், நாணம், கல்வி, இந்த மூன்றும் தான் அணிகலன்கள் என்ற வகையில் முதன்மைப்படுத்துகிறார் நல்லாதனார். ஆக இந்த இரண்டாம் கருத்து அது என்ன? பெண்கள் அன்பு செய்கிற அந்த கணவனுக்கு பெண் எப்பொழுது அழகாக தோன்றுவார்? நாணம் கொண்டிருக்கையில். அந்த நாணம் அதான் வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு சொல்வார்: அணி என்றோ நாணுடைமை சான்றோர்க்கு, அஃதின்றேல் பிணி என்றோ பீடு நடை. சும்மா பெருமிதத்தோடு நடக்கிற நடையெல்லாம் அதெல்லாம் வெறும் வீண். எப்பொழுது? இந்த நாணம் இல்லா தன்மையில் இருக்கின்ற பொழுது. நாணம்தான் அணி, அணிகலன், நாணம். எனவேதான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. அந்த ஒரு இளைஞன் தன் அன்புக்குரியவரை வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற ஒரு தன்மையில் அதை பாடுவார். நீரங்களில் அவள் மாலை, நீலங்களிலே அவள் முல்லை, ராகங்களில் அவள் ரஞ்சனி, நவரசத்தில் அவள் நாணம், காலங்களில் அவள் வசந்தம். அப்படி வரும் பார்த்துடுங்க. அதில் அடுக்கடுக்காக சொல்லி அந்த பெண்ணை அவர் வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற அந்த தன்மையில் வருகின்ற ஒரு கருத்து நாணம். அதான் அந்த நவரசம். 9 வகையான பண்புகள் இருக்கின்றன. அவற்றுள் எது சிறப்பு என்றால் அந்த நாணத்தன்மை. இப்போ நாணம் என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அப்படி அந்த பெண்ணை குறுக்குகின்ற ஒடுக்குகின்ற ஒரு தன்மையில் அல்ல. அச்சம் என்பது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அது எல்லாருக்கும் தான், பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான். கடவுளுக்கு அச்சம் கொண்டிருக்கணும், இறையச்சம் வேண்டும், அந்த அச்சமெல்லாம் வேண்டும். ஆனால் இல்லை, ஆண்கள் அப்படி கொண்டிருக்க மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான். அப்படி ஒதுக்கக்கூடாது. ஆனால் இந்த நாணம் என்பது என்ன? தீயவற்றை செய்வதற்கு நாணம், நல்லவற்றை செய்யாமல் இருப்பதற்கு நாணம், கடவுளுடைய திருவுளத்தை அறியாமல் இருப்பதற்கு நாணம். அதே வேளையில் நம்மை ஒருவர் பாராட்டுகிறார், புகழுகிறார் அப்படிலாம் சொல்லும்போது அதில் கொஞ்சம் நாணப்படுதல். அது அப்படியே ரொம்ப பெருமிதமாக ஏதோ ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி அவையடக்கத்தோடு இருக்கின்ற அந்த நாணம், இவையெல்லாம் தான் அழகு. ஆக பல வகையான அழகுகளுள் இது இங்கு சுட்டி காட்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் நான் உடைமை. இந்த உடைமை பாருங்கள், இதை ஒரு சொல்லாக வைத்துக்கொண்டு பல தலைப்புகள் திருக்குறளில் நாம் பார்க்கிறோம். அதான் அதில் ஒன்று தான் நாணுடைமை, பண்புடைமை, அறிவுடைமை, அடக்கம் உடைமை, பொறை உடைமை, அப்படி வரிசை வரும். அவற்றுள் ஒன்று நாணுடைமையும் கூட. அப்போ இந்த நாணுடைமை என்றால் என்ன? வேறொன்றும் இல்லை, நாணம் அல்லது ஒரு வகையான அந்த கூச்சம் அல்லது வெட்கம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த நாணம். இந்த நாணிலிகளாக இருக்கக்கூடாது. நாணம் கொள்ளாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெயர் நாணிலி, நாணம் இல்லாதவள், நாணம் இல்லாதவன் என்று. ஆனால் இங்கே எல்லாருமே நாணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ, அங்கே தவறுகள் நேரா, குற்றங்கள் நடக்கா, நன்மைகள் தான் நடக்கும், உண்மைகள் தான் வெளிவரும். என்றால் பொய்யை சொல்வது போன்ற ஒரு சூழல் வந்துவிட்டதனால் அவர் அங்கு நாணப்பட்டு விடுவார். ஆக இந்த நாணுடைமை பெருகட்டும். மக்கள் மறந்து நிற்கின்ற பல விழுமியங்களுள் இந்த நாணுடைமையும் ஒன்று என்று நாம் உறுதியேற்றுக்கொள்வோம். நாணம் அது பெண்ணுக்கு அழகு, பெண்ணுக்கு மட்டுமன்று, இந்த உலகத்தில் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாந்தருக்கும் அழகு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு தொடர்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.